படமாட்டேன் துயர் சிறிதும் படமாட்டேன் இனி நான் பயப்படவும் மாட்டேன் உன் பதத்துணையே பிடித்தேன். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு EFT அப்படின்ற ஒரு அற்புதமான டெக்னாலஜி, எமோஷ்னல் ஃப்ரீடம் டெக்னிக். ஒரு பாடல் வரி வரும் அழகா, சோகம் எல்லாம் போகும் ஒரு செய்தி சொல்லட்டுமா, நல்ல செய்தி சொல்லட்டுமா, அன்பில் இந்த மண்ணை வெல்லும் வித்தை சொல்லட்டுமா, வெற்றி முத்தை அள்ளட்டுமா. ரொம்ப அற்புதமான பாடல் இது, அழகான வரிகள். இந்த சோகம் அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா, மனிதகுலம் இன்று தத்தளிக்கக்கூடிய விஷயம். கவலை, துக்கம், துன்பம், துயரம், சோகம், வெறுப்பு, கோபம் போன்ற எமோஷன்ஸ். இந்த எமோஷன்ஸ்லேருந்து நாம் விடுதலை பெற்றால் எப்படி இருக்கும்? வாழ்வே மாறிப்போகும், வாழ்வு சந்தோஷமயமாக மாறிப்போகும், உலகமே மாறிப்போகும். பகை இருக்காது, துன்பம் இருக்காது, போரும் இருக்காது. பெருசாக ஆசைப்படுறோம் இல்லையா, ஆனால் அது நிகழும். வரலாறு என்ன சொல்கிறாங்க, நம்முடைய துன்பம் துயரங்களை, அதாவது நம்முடைய குற்றம் குறைகளை ஊன்றி விசாரித்து அதை இறைவனிடம் விண்ணப்பித்து சமர்ப்பித்து நாம் அதிலிருந்து விடுபட வேண்டும் என்பதை மிக முக்கியமான ஒரு ஆன்மீக முன்னேற்றத்தின் அடிப்படை விஷயமாக அவர் கருதுகின்றார். அதனால தான் அது சத்விச்சாரம் எனும் ஆத்ம விசாரத்தில் அதை கொடுத்துருக்காங்க. இப்போ அதை எப்படி செய்யறதுன்னு தெரியல. இப்போ ஜீவகாருண்யம் சொன்னார், அதை நம்மளால் செய்ய முடியுது. ஏதோ செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அன்னதானம் கொடுக்குறோம், புலால் மறுத்துட்டோம், ஓகே, நல்ல விஷயம், கர்மம் கிளியர் ஆகுது, ஓகே, ஒரு பக்கம் அதுவே பெரிய உபாயம்தான். இன்னும் ஒரு பக்கம் நம்முடைய சுய விசாரத்தில், ஆத்ம விசாரத்தில், சத்விச்சாரத்தில், உண்மையை நோக்கி சத்தியத்தை நோக்கின விசாரத்தில் நம்முடைய குற்றம் குறைகளை எல்லாம் கலைந்து அதை இறைவனிடம் சமர்ப்பித்து விண்ணப்பித்து நாம் அதிலிருந்து விடுபட்டால்தான் நம் வாழ்க்கை மேன்மை அடையும் அப்படிங்கிறத இங்கே பெருமான் அவர்கள் குறிப்பிடுறாங்க. ஒருத்தருடைய டிப்ரெஷனை கிளியர் பண்ணுறதுக்கு முடியல, அலோபதிக்கலாக நிறையா சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங்ஸ் உட்பட மருத்துவம் உட்பட எது செய்தாலுமே டிப்ரெஷனை அவ்வளோ ஈஸியாக கிளியர் பண்ண முடியல. அந்த நேரத்துக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குது மருந்துகளால். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ஒரு தூக்கத்துக்குள்ளே ஒரு மழுங்கின நிலைக்கு போகுது. அப்போ துக்கத்தை மறந்து தூங்குறாங்க. ஆனால் விழித்து எழும்போது மறுபடியும் அந்த துக்கமும் கவலையும் துன்பமும் கோபமும் அவர்களை ஆட்கொள்கிறது. இன்னொரு விஷயம், ஆல்டர்னேட்டிவ் தெரப்பியில் நான் கூட இப்போ மலர் மருந்துகள்லாம் கொடுத்துட்ருக்கோம். மலர் மருந்துகள் ஒரு அற்புதமான அதிர்வலைகளை கொடுக்குது, அந்த நேரத்தில் அதை ரிலீவ் பண்ணுது. ஆனாலும் நிறைய லாங் டேர்மில் பார்க்கும் பொழுது இந்த மருந்துகள் சாப்பிட்ற வரைக்கும் நல்லா இருந்ததுங்க, அதுக்கப்புறம் அதை விட்டுட்டோம், அதுக்கப்புறம் பழையபடி நான் அதே மாதிரியான மன அமைப்புகளை போய் பிடிச்சிக்கிறேன், இந்த துன்பங்களுக்குள்ளே மாட்டிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போது இதை யார் சரி செய்ய வேண்டும்? நமக்குள் நாமே தான் சரி செய்ய வேண்டும். அந்த ஒரு மெத்தடாலஜி தான் இந்த EFT, எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக். இது ஏதோ ஆறுதலாக நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் இல்லைங்க. சைக்கலாஜிக்கல் பேக்ரவுண்டில் இன்றைக்கி இருக்கக்கூடிய எனர்ஜி மெடிசின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சைக்கோதெரப்பி கவுன்சிலிங் உட்பட எல்லாருமே இந்த EFT முறையை எடுத்து கையாள்கிறார்கள். இது சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் மெத்தடாலஜி. ஒரு புக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த புக்கு நீங்கள் அமேசானில் வாங்கலாம், தி டேப்பிங் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு. இது EFT, எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக்கான ஒரு யுக்தியை தான் இதில் கையாண்டிருக்கிறாங்க. இதை நிக் ஆர்ட்னர் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. நீங்கள் அமேசானில் இதை பர்ச்சேஸ் பண்ணலாம். பெஸ்ட் செல்லிங் புக் இது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் 28 கமெண்ட்ரிக்கு மேலே கொடுத்துருக்காங்க. முதல் கமெண்ட்ரி லூயிஸ் ஹே அப்படிங்கிற ஆத்தர் கொடுத்துருக்காங்க. லூயிஸ் ஹே யாருன்னு உலகம் ஃபுல்லாக தெரியும். அவங்க குயின் ஆஃப் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ், வேர்ல்டு ஃபுல்லாக ஹீல் யுவர் லைஃப், ஹீல் யுவர் பாடி, இந்த புக்கெலாம் எழுதினவங்க. ஸோ இதில் இந்த மெத்தடாலஜி ரொம்ப ஹைலி ப்ரூவன் மெத்தடாலஜியாக இருக்குது. சொல்லி அடிக்கிற மாதிரி கிளியர் பண்ண முடியுது.
என்ன என்ன சார்ட் ஆஃப் டிப்ரெஷன்? ஃபோபியா, பயங்கள், இல்லை கவலைகள், துக்கங்கள், அடிக்ஷன்ஸ். அடிக்ஷன்ஸ்னால் இப்போ வந்து ஒரு கெட்ட பழங்களுக்கு அடிக்ட் ஆகிறோம் இல்லையா? சிகரெட் ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், இது மட்டும்தான் அடிக்ஷனான்னு பார்த்தா இல்லை. மனக்கவலைப்படுதல் என்கின்ற பழக்கத்திற்கு அடிமையாவதும் அடிக்ஷன் தான். கோபம் அப்படிங்கிறத ஆட்கொள்ளக்கூடிய அந்த பழக்கத்துக்கு அடிமையாகிறதும் அடிக்ஷன் தான். அவர் ரொம்ப கோபக்காரங்க, சார்ட் ஆஃப் அடிக்ஷன் தான் அது. ஸோ இந்த அடிக்ஷன்லேருந்தெல்லாம் வெளியே வரக்கூடிய யுக்திகளை ரொம்ப சிறப்பான முறையில் கையாண்டிருக்கிறாங்க. அதுதான் இன்றைக்கி நம்ம அந்த சயின்ஸை நம்ம இன்ட்ரோடக்டரி ஃபேஸில் அந்த சயின்ஸை நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். வீடியோ முடிவில் ஒரு சொல்யூஷனும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். நம்முடைய மூளையில், பிரெயினில் வந்து மிட் பிரெயின் ஏரியாவில் பார்த்திங்கன்னா அமிக்தலா அப்படின்ற ஒரு இடம் இருக்கும், ஒரு பிரெயின் பார்ட். அது கூட ஹிப்போ கேம்பஸ் அப்படின்ற இன்னொரு பிரெயின் பார்ட், ரெண்டுமே சேர்ந்துருக்கும். இதுக்கு நடுவில் வந்து இதை தாண்டி உள்ளுக்குள்ளார தான் அந்த பீனியல் கிளாண்டுன்றது. இந்த பீனியல் கிளாண்டு தான் வந்து இறைவன் இருக்கக்கூடிய இடம்னு சொல்கிறாங்க, தேர்ட் ஐன்னு சொல்கிறாங்க, நடுக்கண் புருவப்பூட்டுன்னு சொல்கிறாங்க, சித் சபை பொத் சபைன்னு வள்ளலார் சொல்கிறாரு. இது அந்த ஆன்ம ஜோதின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஏரியாவில். இதை சுற்றி பார்த்திங்கன்னா இந்த அமிக்தலா மற்றும் ஹிப்போ கேம்பஸ், லிம்பிக் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய இதில் தான் வந்து நம்முடைய மெமரிஸு, இந்த கஷ்டமான நினைவுகள், எண்ணங்கள், கோபங்கள், வெறுப்புகள், பொறாமைகள், இது போன்ற நம்மை நிம்மதித்தன்மையிலேருந்து சிதைக்கக்கூடிய எல்லா அம்சங்களும் ரெக்கார்டாக இருக்கிறது இந்த இடம்தான். அதாவது அமிக்தலா மற்றும் ஹிப்போ கேம்பஸ் ரெண்டும் சேர்ந்து தான் செயல்படும். இதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த திரை மாதிரி. இப்போ வடலூரில் திரை விலக்கி ஜோதி தரிசனம் காமிப்பாங்க இல்லையா, 7 திரைகள் விலக்கி. இந்த 7 திரைகள் போன்று அடர்த்தியாக இருக்கக்கூடியது இதுதான், இந்த கஷ்டங்கள் தான். ஸோ இந்த கஷ்டங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அடுத்தடுத்து முன்னேற விடாமல் தடுப்பதும் பிளாக் பண்ணி நிறுத்துறதும். அதுதான் உடம்பில் வந்து க்ரானிக் எயில்மெண்ட்ஸ், நாள்பட்ட நோய்களாக உருவெடுத்து நம் உடலை ஆரோக்கியத்தை போக்குவதும் ஆரோக்கியத்தை சிதைப்பதும் அதுவாகத்தான் இருக்குது இல்லையா? ரொம்ப நாள் கவலைப்பட்டாங்கன்னா டயபெட்டிஸ் வந்துடுது, தைராய்டு வந்துடுது, கிட்னி ப்ராப்ளம் வருது, லிவர் ப்ராப்ளம் வருது. எல்லாமே வந்து எமோஷன்ஸோட கனெக்ட் ஆகிருக்கு, சைக்கோசோமேட்டிக் ப்ராப்ளம்ஸ். ஆல்ரைட், இதை எப்படி சரி செய்யலாம்? ட்ரைனிங் மாதிரி, டேமிங் மாதிரி. நேரடியாக இதை எதிர்த்தோன்னா நம்ம தோற்று போயிடுவோம். இப்போ வாலி வந்து ராமர் வந்து அம்பு எய்தி வாளை கொன்றார் இல்லையா? மறைஞ்சிருந்து அம்பு எய்தினார். ஏன் நேராக நின்று தாக்க முடியல? அப்படின்னு நேராக நின்னா பாதி சக்தி வாலிக்கு போயிடுமா. அதே மாதிரி தான் இந்த கோபங்கள்லாம் எதிர்த்து நம்ம நேராக நின்னோன்னா நம்ம சப்ரஸ் பண்ணி நமக்கு தான் பிரச்சனையாயிடும். அதனால் இதை கொஞ்சம் ஈஸியாக, அழகாக, ட்ரிக்கியாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு தன்மை. ஒரு மாணவன் ஸ்கூலில் படிக்கிறாரு, அவருக்கு வந்து ஒரு எல்லார் மாதிரியும் புக்கை வச்சு படிக்க சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து படிக்க சொல்கிறாங்க. அப்போ அவர் வந்து சரியாக படிக்காமல் உளறிடுறாரு. உடனே எல்லாரும் சிரித்து அவர் வந்து ஒரு அவமானப்படுத்திடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு அது அவமானப்படுத்துனாங்களோ இல்லையா, அவருக்கு அது பெரிய அவமானமாக போயிடுச்சு. உடனே இந்த மெமரி வந்து அவருடைய அமிக்தலாவில் போய் கிளியராக ஸ்டோர் ஆயிடுச்சு. அதே பின்னாடி பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தாலே அந்த அமிக்தலாவில் இருக்கக்கூடிய அந்த மெமரி என்ன பண்ணுவோம்னா, ஸ்மோக் டிடெக்டர் மாதிரி அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். அலாரம் அடிச்சதுன்னா என்ன ஆகும்? இது சேஃப் இல்லை, இந்த மாதிரி நீ வந்து பப்ளிக்கில் எக்ஸ்போஸ் ஆகுறது சேஃப் இல்லை, ஏன்னா உனக்கு ஏற்கனவே அந்த மாதிரி அனுபவம் நடந்துருச்சு, நீ அவமதிக்கப்படுவாய், உன்னுடைய குறைகள் வந்து அங்கே பேசப்படும் அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு அலாரமை வந்து டேஞ்சர் சிக்னலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடுது. பிரெயின்லேருந்து கமாண்ட் வந்து போச்சு. பிரெயின்லேருந்து கமாண்ட் வந்த உடனே பாடி என்ன பண்ணுன்னா, அந்த பயத்துக்கான, அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கான எல்லா ஹார்மோன்ஸையும் ரிலீஸ் பண்ணிடும், கெமிக்கல் சேஞ்சஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுதான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அட்ரினல் ஆக்சிஸ் இல்லையா, அட்ரினோ கார்டிகோஸ்டெராய்ட்ஸ் அப்படின்ற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகும். உடனடியாக உடம்புல வந்து இறுக்கம், ஃப்ளைட் ரியாக்ஷன், இது எல்லாமே மோடில் வந்துடும், பயம் வந்துடும், எல்லாம் நடந்துடும், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ்னு சொல்கிறது. பட் இந்த சுச்சுவேஷன் வந்து பழகி போய் என்ன ஆகிடும்னா, உண்மையான டேஞ்சர் இருந்து புற சூழ்நிலைகளில் இருந்து இது க்ரியேட் ஆச்சுன்னா பரவாயில்ல, அது நியாயம்தான். ஏன்னா ஒரு டேஞ்சர் வந்துருச்சு, நம்மளை காப்பாற்றிக்கணும், அந்த பயம் வர்றது நியாயம்தான். இன்சென்சிட்டிவாக இருக்க முடியாது, ஓடி தான் ஆகணும், இல்லை ஏதாவது ஃபைட் பண்ணி ஆகணும்.
ஆனால் நாளடைவில் என்ன ஆகிடுதுன்னா, இந்த புறக்காரணங்களே இல்லாமல் வெறும் அகக்காரணங்கள், அதாவது அந்த சூழ்நிலைகள் பயங்கரமான சூழ்நிலைகள் இல்லை, ஆனால் மனதிற்குள்ளார பயங்கரமான சூழ்நிலைக்கான அலாரம் அடிச்சிருது அமிக்தலால. சும்மா தான் இருக்காரு, ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காரு. சும்மா தான் இருக்காங்க, ஆனால் பயப்படுறாங்க. அந்த மேடையில் ஏறி பேசணும்னு நினச்சாலே பயம் வந்துடுது. இப்போ இது வந்து சின்சியராக நம்ம அட்டன் பண்ண வேண்டிய விஷயம். இப்படியே விட்டால் என்ன ஆகும், அடுத்தடுத்து ப்ராப்ளம் தான். இப்போது அந்த ஸ்டேஜ் ஃபியரை அவர் நினச்ச உடனே பயம் வருது. ஆஹா, இது நம்ம போகவே கூடாது, இது டோட்டலி அன்சேஃப், அதனால் அவாய்ட் பண்ணிடணும். அப்போ அதை அவாய்ட் பண்ணுறாங்க. அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் எல்லாமே தடைபட்டு போகக்கூடிய சூழ்நிலை. 2 விஷயங்கள் சேர்ந்தது தான் இந்த மெத்தடு. ஒன்று வந்து சைக்கலாஜிக்கலாக சில ஃப்ரேசஸை யூஸ் பண்ணுறாங்க, அது என்னன்றது பின்ன நான் சொல்கிறேன். அது கூட வந்து டேப்பிங் பண்ணுறாங்க. எதை டேப்பிங் பண்ணுறாங்கன்னா, சில அக்யூபஞ்சர் பாயிண்ட்ஸ், அதாவது நம்ம உடம்புல வந்து சக்தி ஓட்ட பாதைகள்னு சொல்லி இந்த பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் உயிர் சக்தி ரீதியாக கனெக்ஷன் வந்து இருந்துகிட்ருக்கும், கனெக்ஷன் ஓடிக்கிட்டே இருக்கும். இதை வந்து அக்குபஞ்சர் மெரிடியன்ஸ் அந்த பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி 5000 வருடங்களுக்கு முன்னாடியே சைனாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்முடைய இந்தியாலையும் வர்ம கலையில் இந்த புள்ளிகளையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய இருக்குது அந்த சயின்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து அந்த அந்த எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த மெரிடியனுடைய எண்ட் பாயிண்ட்ஸு, அந்த எண்ட் பாயிண்ட்ஸில் ஒரு முக்கியமான ஒரு 9 எண்ட் பாயிண்ட்ஸை வந்து நம்ம ஜஸ்ட் டேப் பண்ணாலே போதும். டேப் பண்ணால் அந்த மெரிடியன் ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆகும், உயிர் சக்தி பெருக ஆரம்பிக்கும். அந்த உயிர் சக்தி ஓட்டத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கிடும். அப்போ உயிர் சக்தி பெருகும், நமக்கு ஒரு வெல்னஸ் ஃபீலிங் வரும், நலமோடு இருக்கக்கூடிய ஒரு உணர்வு வரும். முதல்ல இது ரொம்ப அற்புதமான விஷயம். இது முதல் விஷயம். இது கூட என்ன கம்பைன் பண்ணுறாங்கன்னா, சைக்கலாஜிக்கல் ஃப்ரேசஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, இதில் என்ன ஃப்ரேசஸ் இருக்க போகுது அப்படின்னா, நாம் எந்த விதமான கஷ்டத்தை, கழுத்தை நெரிக்கக்கூடிய பிரச்சனையை நாம் எதிர்கொண்டிருக்கின்றோமோ அந்த பிரச்சனையை நினைவூட்டக்கூடிய ஃப்ரேசஸ் வந்து அதில் இருக்கும். ஐயோ இது என்னங்க நெகட்டிவாக இருக்குது, அதெல்லாம் நான் நினைக்கவே கூடாதுன்னு நினச்சேனே அப்படின்னா கிடையாது. அங்கே தான் மிஸ்டேக்கு. இப்போது ஒரு வீட்டை க்ளீன் பண்ணணும்னு நம்ம நினச்சோன்னா, அந்த வீட்டில் எங்கே வந்து குப்பை இருக்குது, எப்படி எவ்வளோ அதிகமாக இருக்குதுன்னு நம்ம பார்த்தே ஆகணும், வேறு வழி கிடையாது. இல்லை என் வீடு க்ளீனாக இருக்குது அப்படின்னு பாசிட்டிவ் திங்கிங்கு, அஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் பண்ணோன்னா குப்பை போக போகிறது இல்லை. குப்பையை க்ளீன் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு குப்பை எங்கே இருக்குதுன்னு பார்த்தாகணும், எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தாகணும். அப்போ அதை நாம், இது நெகட்டிவ் திங்கிங் கிடையாது, இது வந்து உள்ளது உள்ளபடி இருக்கின்ற ட்ரூத். அதுதான் நமக்குள்ளே. இப்போ எனக்குள்ளே கவலையும் துக்கமும் கோபமும் இருக்குன்னா, ஆமாம் எனக்குள்ளே இருக்குதுன்னு நான் ஒத்துக்கிட்டாகும். அதுக்குள்ளே போய் தான் கிளென்ஸ் பண்ண முடியும் இல்லைங்களா. அதை மாதிரி இந்த ஃப்ரேம் அவுட்ஸ் வார்த்தைகள் வந்து அவங்க அழகாக பண்ணியிருக்காங்க. இது ஒன்றொன்றுத்துக்கும் இருக்குது செப்ரேட்டாக. இப்போ அவர் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஸ்டேஜ் ஃபியர் இது நினைக்கும் போது எனக்குள்ளே பயம் ஏற்படுது, இந்த சூழ்நிலை எனக்குள்ளே ஒரு மிகப்பெரிய இறுக்கத்தை ஏற்படுத்துதுன்னு அவர் வந்து வார்த்தைகளாக சொல்லலாம். அவருக்குள்ளே என்னென்னலாம் அந்த கஷ்டத்தை ஏற்படுத்துது அப்படின்னு. அது அப்போ வந்து எனக்கு பயம் வருது, எனக்கு கவலை வருது, தாழ்வு மனப்பான்மை வருது அப்படின்னு அவருக்குள்ளே என்னென்னலாம் ஃபீலிங்களோ அதெல்லாம் அவர் சொல்லலாம். இப்படி சொல்லும்போது அந்த அமிக்தலால் அந்த ரெஸ்பான்ஸை வந்து க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கும். அந்த சூழ்நிலை புரியுது இல்லையா, ஆமாம் இது பயமான சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி அலாரம் அடிக்கிறதுக்கு ரெடி ஆகும். அதே சமயத்தில் டேப்பிங் பண்ணுவோம். இந்த மெரிடியன்ஸில் நம்ம டேப்பிங் பண்ணும்போது என்ன ஆகுனா, ஒரே சமயத்தில் 2 சிக்னல் போகணும். ஒன்று வந்து இந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நமக்கு வந்து இது சேஃப் இல்லைங்கிற ஒரு ரெஸ்பான்ஸும் அமிக்தலா க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கும். அதே சமயத்தில் இந்த டேப்பிங் பண்ணக்கூடிய விஷயத்தில் வரக்கூடிய பாசிட்டிவான என்ஃபோர்ஸ்மெண்ட், உடனடியாக உடம்புக்கு கிடைக்கக்கூடிய அந்த காமான ரிலாக்ஸான தன்மை டேப்பிங் பண்ணுறதால வரும். இதுவுமே சிக்னலாக போகுது. இப்போ 2 சிக்னல் ஒன்றா கிடைக்கும்போது அமிக்தலா வந்து யோசிக்கும், இல்லையே இது அந்தளவுக்கு டேஞ்சர் இல்லையே, நல்லா தானே இருக்குது, பரவாயில்லையே மேனேஜபிளாக தானே இருக்குது அப்படின்னு அமிக்தலா வந்து அந்த இடத்துல ரீமாடிஃபை ஆகுது, ரீவயர் ஆகுது. அமிக்தலா மற்றும் ஹிப்போகாம்பஸ் ரெண்டுமே ரீவயரிங் ஆகுது, ரீப்ரோக்ராமிங் ஆகுதுன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு ட்ரிக்கி டேமிங். ஒன்றில் ஒரு அணில் குட்டி இருக்குது,
அவங்க வீட்டுக்கு வருது, சாப்பாடெலாம் வைக்கிறீங்க, சாப்பிடுது. உங்களை பார்த்த உடனே ஓடி போயிடுது. ஏன் ஓடிடுது? பயப்படுது. இப்போ நீங்கள் எதாவது பண்ணிடுவீங்களோன்னு பயப்படுது. இப்போ அதை வந்து நீங்கள் கையில் வந்து பாதாம் முந்திரிலாம் வச்சுக்கிட்டு அது கொடுக்குற மாதிரி நீங்கள் காமிக்கிறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து பக்கத்தில் வருது. நீங்கள் சேஃபு, நம்ம வந்து இவர்கிட்ட இருக்கும்போது சேஃபாக இருப்போம்னு அதுக்கு தெரிஞ்சிருச்சுனாக்கா அது பக்கத்தில் வரும். அப்புறம் பழக ஆரம்பித்தா தொட முடியும், எல்லாம் பண்ண முடியும். வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இப்போ அதே மாதிரி ஒரு அழகாக நம்ம அதை டேம் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி நம்மளுடைய அமிக்தலாவையும் ஹிப்போகாம்பஸையும் டேம் பண்ணணும். நாம் நினைக்கிற அளவுக்கு இது பயங்கரமான விஷயம் இல்லை, கவலைப்படக்கூடிய விஷயம் இல்லை, அதிர்ச்சி ஆகக்கூடிய விஷயம் இல்லை அப்படின்னு நீங்கள் டேம் பண்ண ஆரம்பிக்கணும். இதுக்கு தான் இந்த 2 யுக்திகளை கையாளுறோம். ஒன்று வந்து டேப்பிங் டு தி மெரிடியன் பாயிண்ட்ஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் சைக்கலாஜிக்கல் ஃப்ரேமிங் ஆகும். உள்ளுக்குள்ளேருந்து அந்த எமோஷன்ஸ் ட்ரிகர் ஆகும், அதே சமயத்தில் ஒரு டேப்பிங் சொல்யூஷனும் அந்த இடத்துல கிடைக்க ஆரம்பிக்குது. ரெண்டுமே சேர்ந்து அந்த சிக்னலிங் ஃபார்மேட் வந்து கிளியர் ஆகும். உங்களுக்கு அபாயம்ன்ற சிக்னலை அமிக்தலா கொடுக்காமல் நிறுத்தும் போது உங்களுக்குள்ள ஒரு ஃப்ரீடம் க்ரியேட் ஆகும். எமோஷனல் ஃப்ரீடம். அதுதான் நம்ம நினச்சபடி பயம் இருக்காது, துன்பம் இருக்காது. எல்லாம் ஒரு செஷன் 2 செஷனுக்குள்ளே வந்து அந்த ஸ்கேலிங் வந்து நல்லாவே குறைஞ்சிடுது. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துட்ருக்குறோம், நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. இப்போ உதாரணத்துக்கு 0 to 10 அதனுடைய சஃபரிங்கோட கிரேடுன்னு வச்சுக்கோங்க. 10ன்றது உச்சபட்ச கஷ்டம், 0ன்றது கஷ்டமே இல்லை. இப்போ ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் எவ்வளோ கிரேட் பண்ணுவீங்க? ஹையஸ்ட்டாக இருந்ததுன்னா 8 to 9, சம்டைம்ஸ் 10 கூட கிரேட் பண்ணுவீங்க. ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் செஷனுக்குள்ளார டேப்பிங் வித் சைக்கலாஜிக்கல் ஃப்ரேமிங்ஸு 2 செஷன் முடிஞ்சு ஒரு 20 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்க்குள்ளாரே பார்த்தீங்கன்னா அந்த 10 கிரேட் இல்லை 9 கிரேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் சஃபரிங்கை 5 கிரேட் தான் உங்களால் நெக்ஸ்ட் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு குறைச்சிடும். 5 or 6, மேபி ஈவன் 4, 3 சம்டைம்ஸ். அந்த அளவுக்கு ஒரு 1 or 2 செஷன்ஸ்லேயே அந்த கவலையோட இன்டென்சிட்டி குறையும். சரி, இப்போ கவலைக்கான இன்டென்சிட்டி போயிடுச்சுங்க, ஆனால் சூழ்நிலை மாறிடுமா அப்படின்னு அடுத்த கேள்வி உங்களுக்கு வரும். பிரச்சனைக்குரிய சூழ்நிலையில் நான் வந்து இருக்கிறேன், அந்த இதை வந்து மற்றவங்கள் சார்ந்ததாக இருக்குது, அது எப்படி மாறும்? இங்கே நல்லா புரிஞ்சுக்குங்க, நமக்குள் உள்ளுலகம் மாறிவிட்டால், உள்ளுலகத்தில் மாற்றம் பண்ணிங்கன்னா உடனடியாக நம்முடைய வைப்ரேஷனே வந்து வெளி உலகத்தை சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடும். நமக்கான கிரியேட்டிவ் புத்திசாலித்தனம் வேலை செய்ய ஆரம்பிக்கும், அறிவுபூர்வமாக சிந்திக்க ஆரம்பிச்சிருவோம். நம்ம பாதிக்கப்படலைன்றதே நம்முடைய பலம். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம பாதிக்கப்பட்டால் நம்ம வீக் ஆகிடும், பாதிக்கப்படலைன்னா பலம் வந்துடும், ஹேண்டில் பண்ணிட முடியும், மாற்றி அமைக்க முடியும். எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தில் எல்லாம் வல்லான் தாளை ஏற்று அப்படின்னா என்னென்னா, எல்லாம் வல்லான்னு இறைவன் இந்த எமோஷன்ஸ்லேருந்து விடுபட்டு இறைவன் என்ன சுதந்திரமான இனிமையான நிம்மதியான நிலை தான் கடவுள் நிலை. அந்த இறைநிலையை நாம் பிடிக்கும் பொழுது, நிம்மதித்தன்மையை நாம் கைவர பெறும்பொழுது எல்லாம் செயல்கூடும், எல்லாத்துக்குமான அறிவு பிறந்துடும், எல்லாத்தையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட முடியும். இது சாத்தியம். எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் முதலில் நாம் அகத்தில் உள் உலகத்தில் அதை நாம் கிளியர் பண்ண வேண்டும். இது நம்முடைய முக்கியமான கடமை. சத்விச்சாரத்தில் நம்முடைய பொறுப்பாக இதை வள்ளலார் அவர்கள் சொல்கிறார்கள். அது ரொம்ப அழகாக இங்கே கிளியராக சைக்கலாஜிக்கலாக வந்து ஒரு பிரச்சனைக்கும் ஃப்ரேமிங், அந்த ஃப்ரேசஸ் எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்ற யுக்தியை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நாமளே செஞ்சுக்கலாம். யாருடைய உதவியும் தேவையில்லை. நமக்கு நாமளே இதை அழகாக நமக்கு ஒரு பிரச்சனைக்கும் அழகாக செஞ்சுக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுட்டு இதை டேப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு வெல்னஸ் ஃபீலிங் வரும், ஒரு இனிமையான உணர்வு உங்களுக்கு வரும். அது நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அதன் பிறகு நம்ம படிப்படியாக எல்லாமே பார்க்கலாம். ஸோ இந்த டாப் பாயிண்ட்ஸ் வந்து 9 பாயிண்ட்ஸ் இருக்குது. இது ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன், நல்லா கவனமாக பார்த்துங்க, என் கூட செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த கையில் இந்த பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட்டு. ஸோ இந்த பாயிண்ட் வந்து இந்த கரைத்தால அந்த சாப்பிங் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி இங்கே ஒரு பாயிண்ட். இதை வந்து நாம் விரல்களால் ஜஸ்ட் டேப் பண்ண போகிறோம், அவ்வளோதான். பாருங்கள், இது எந்த இடம்னு கரெக்டாக உங்களுக்கு தெரியாதால 3 விரல்களாலேயும் இந்த ஏரியா ஃபுல்லாக நம்ம டேப் பண்ணலாம். பாருங்கள், சிம்பிளாக இப்படி பண்ண போதும். ரொம்ப வேகமாக அடிக்கணும்னு இல்லை, ரொம்ப தொட்டும் கொடுக்காதீங்க, அப்படி அழகாக மீடியமாக. இது எவ்வளோ நேரம் பண்ணணும் இந்த டேப்பிங்? ஒரு 30 செகண்ட் பண்ணலாம்.
1 நிமிஷம் கூட பண்ணலாம். ஒரு 10-15 டேப்பிங்லேயே இந்த பாயிண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். பட் நம்முடைய திருப்திக்காக ஒரு 30 செகண்ட்ஸ் இல்லை 40 செகண்ட்ஸ். நீங்கள் டைமிங்லாம் பார்த்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. சும்மா தோராயமாக பாருங்கள். எப்படி பண்ணால் போதும். இப்போ இந்த கையிலையும் நம்ம பண்ணலாம். இந்த டேப்பிங் பண்ணிக்கிட்டே தான் நாம் இந்த சைக்கலாஜிக்கல் ஃப்ரேசஸை வந்து நமக்கு உண்டான பிரச்சனைக்குரிய ஃப்ரேசஸை நம்ம சொல்லணும். பட் அதை பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொல்லலை. அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போதைக்கு இந்த டேப்பிங் எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணுங்கள். அவ்வளோதான். இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து என்னென்னா, புருவ மத்தியம் இருக்கு இல்லையா, இந்த புருவ மத்தியம் இந்த புருவம் ஆரம்பிக்கக்கூடிய இடம் இருக்கு பாருங்கள், இந்த ஜோன், இந்த ஏரியா தான். இப்போ 2 விரலை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே டேப் பண்ணுங்கள். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். 2 கைகள்லையும் நம்ம பண்ணலாம். இது ஒன்றுத்துக்கும் பேர் இருக்குது, பெனிஃபிட்ஸ் தனித்தனியாக பேசலாம். பட் அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போதைக்கு அப்படியே டேப் பண்ணுங்கள். அழகாக என் கூட சேர்ந்து பண்ணுங்கள். இப்போது யார் வேண்டுமானாலும் செய்யலாம். வயசானவங்க செய்யலாம், சின்ன பிள்ளைங்களும் செய்யலாம், சாப்பிட்ட பிறகும் செய்யலாம், வெறும் வயிற்றுலேயும் செய்யலாம், ஏதாவது உடம்புல பிரச்சனை இருந்தாலும் செய்யலாம், பிரச்சனை இல்லைனாலும் செய்யலாம். எந்த பக்க விளைவும் கிடையாது. இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், இந்த புருவம் முடியுது பாருங்கள், முடிஞ்சு இந்த கண்ணும் முடியுது பாருங்கள், கண்ணுடைய சைடு. இந்த இடத்துல எலும்பு இருக்குது பாருங்கள், இந்த ஆர்பிட் போன் இருக்கு இல்லையா, இந்த ஆர்பிட் போனுடைய இந்த சைடு, இந்த இடத்துல இந்த எலும்புலேயே டேப் பண்ணுங்க. நகத்தெல்லாம் நல்லா வெட்டிக்கோங்க. கண் பக்கத்தில் இருக்கிறதுனால ஜாக்கிரதையாக பண்ணுங்க. நல்லா அந்த போனில் நல்லா டேப். 3வது பாயிண்ட் முடிஞ்சிச்சு. 4வது பாயிண்ட், அப்படியே கீழே வந்தீங்கன்னா நேராக பார்க்கும்போது கருவழி இருக்கு இல்லையா, அதுக்கு அப்படியே கீழே இந்த ஆர்பிட் போனில் கண்ணு மூடியும் பண்ணலாம், திறந்தும் பண்ணலாம். இது 4வது பாயிண்ட்டு. 5வது பாயிண்ட்டு, மேல் உதட்டுக்கு மேலே, மூக்குக்கு கீழே, இந்த ஃபில்ட்ரம் ஆஃப் நோஸ் இருக்கு இல்லையா, இந்த ஏரியாவில் 2 விரலை யூஸ் பண்ணி டேப். அவ்வளோதான். இதே மாதிரி அடுத்த பாயிண்ட்டு 5வது, இது 6வது பாயிண்ட்டு, நம்முடைய கீழ் உதட்டுக்கு கீழே இந்த சின் ஏரியா இருக்கு இல்லையா, அதுக்கு கொஞ்சம் மேலே இந்த ஏரியா சின்லேயே பண்ணலாங்க. இது 6வது பாயிண்ட்டு. ரெண்டு விரலால் பண்ணலாம், 3 விரலில் கூட பண்ணலாம். இந்த ஏரியா ப்ராட் ஏரியான்றதால 3 ஃபிங்கர்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 7வது பாயிண்ட்டு, இந்த காலர் போன் இருக்கு இல்லையா, நீட்டாக ஒரு எலும்பு இருக்கு பாருங்கள், தடவுங்கன்னா தெரியும். இந்த காலர் போனில் சென்டரில் வந்து இந்த 3 ஃபிங்கரை யூஸ் பண்ணிக்கோங்க. 3 ஃபிங்கர் யூஸ் பண்ணி அப்படியே டேப் பண்ணணும். அவ்வளோதான். காலர் போனில் டேப் பண்ணணும். நல்லாவே ஸ்ட்ராங்காகவே பண்ணலாம். இது பண்ணும்போதே ஏதோ ஒரு அந்த மெரிடியன் ஆக்டிவேட் ஆகிறதால ஒரு சுகமான, இனிமையான, நல்லா இருக்கக்கூடிய ஒரு உணர்வு, வெல்னஸ் ஃபீல், அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதுதான் நம்ம யுக்தியை. இதை வச்சு தான் பிரெயினையே நம்ம வந்து புதுசாக ரீப்ரோக்ராம் பண்ணி டேம் பண்ண போகிறோம். ஸோ இது முடிஞ்சுங்களா? 8வது பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ 9வது பாயிண்ட், 7வது பாயிண்ட் முடிஞ்சிருச்சு.
8வது பாயிண்ட் வந்து இந்த ஆம்பெட் இருக்கு இல்லையா கையில், ஆம்பெட்டுக்கு அப்படியே கீழே, ஆம்பெட்டுக்கு கீழே நெஞ்சு பகுதிக்கு சைடில் வரும் இந்த விலா எலும்புன்னு சொல்லக்கூடிய ஏரியா, ரிப் போன்ஸ் இருக்கு இல்லையா, அப்படியே டேப் பண்ணுங்க. கையை நீங்கள் இப்படி வச்சுக்கலாம், இல்லை இப்படி கூட வச்சுக்கலாம். நல்லா டேப் பண்ணுங்கள், ஸ்ட்ராங்காகவே பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ஆம்பெட்டுக்கு கீழே நெஞ்சு பகுதிக்கு சைடில் இந்த ஏரியா. நல்லா உணர்ந்து பண்ணுங்க. இது 8வது பாயிண்ட்டு. அடுத்ததாக முடிக்கும்போது 9வது பாயிண்ட்டு உச்சந்தலை. உச்சந்தலை இருக்கு இல்லையா, அங்கே 2 கைகளாலையும் இந்த 3 விரல்களை பயன்படுத்தி நல்லா டேப் பண்ணுங்க. நைட்டு பண்ணிங்கன்னா நல்ல தூக்கம் வரும். இந்த மாதிரி நீங்கள் 2 ரவுண்டு 3 ரவுண்டு கூட பண்ணலாம். ஒரு ரவுண்டு முடிச்சிட்டிங்க 9 பாயிண்ட்டு, திரும்ப இன்னொரு ரவுண்டு, இன்னொரு சைக்கிள். படுத்துக்கிட்டே கூட பண்ணலாம். நைட்டு பெட்டில் படுத்துட்டீங்க, தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னா டேப் பண்ணிக்கிட்டே நீங்கள் இருந்தீங்கன்னா 2 ரவுண்டுக்குள்ளே கண்ணு சொக்க ஆரம்பிச்சிடும், தூங்கிடுவீங்க. பெஸ்ட் சொல்யூஷன் ஃபார் இன்சாம்னியா, தூக்கமின்மைக்கான அற்புதமான தீர்வு. ரைட், இந்த 9 புள்ளிகளை நீங்கள் டேப் பண்ண ஆரம்பிங்க. இது கூட இந்த சைக்கலாஜிக்கல் ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணி மொத்த எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக்கும் நம்ம வந்து படிப்படியாக நம்ம அடுத்த செஷன்ஸில் பார்க்கலாம். இதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்கள், அதனால் ஏற்பட்ட நம்மை கஷ்டப்படுத்தக்கூடிய நினைவுகள், அதனுடைய தாக்கங்கள், அது நம்ம லிமிட்டிங் பிலீஃப்ஸாக மாறி நம்முடைய வாழ்க்கையை தடை செய்து கொண்டிருக்கும். அதனால் நமக்கு வந்து நம்முடைய கேரக்டரே மாறிடும். குற்றம் குறைகள், குற்றம் என்பது இந்த கேரக்டர்ஸ், குறைகள் என்பது எமோஷன்ஸ். இதை நாம் விண்ணப்பித்து சமர்ப்பித்து நாம் இதிலிருந்து மீண்டு வர முடியும். இது ரொம்ப முக்கியமான, நாம் நமக்கே செய்து கொள்ளக்கூடிய முக்கியமான ஒரு பொறுப்பு, கடமை. நீங்கள் நீடோடி வாழ நான் பிரார்த்திக்கிறேன். நன்றி.